ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு முகநூல் பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் ஒரு வீட்டோடைய பிளானுக்காக நம்மக்கிட்ட செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பிளானை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த பிளானையும் நமக்கு அமுச்சு வச்சாங்க. இந்த பிளானை பார்த்த நாம் இதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, இது எந்த இன்ஜினியர் செஞ்சாங்க, யார் செஞ்சாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தோம். அப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது அதை எந்த இன்ஜினியரோட மேற்பார்வையிலையும் அந்த டிராயிங் போடப்படலைங்கிறது. காரணம், அந்த வீட்டோட உரிமையாளரே ஐடியா பண்ணி அந்த வரைபடத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை உருவாக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து அதை அப்படியே ஒரு டிராயிங்கை உருவாக்கி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த நமக்கு அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது தெரிஞ்சது. இதை நாம் சரி பண்ணால் தான் இதை கட்ட முடியும், இல்லைனா இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, சரி நீங்கள் என்ன ஐடியா பண்ணி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாம் அதில் இருக்கிற அந்த குறைபாடை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அலைன் பண்ணி அதை சரி பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி விரும்பினாங்களோ அதே மாதிரியான ஒரு வரைபடத்தை உருவாக்கி ஃபர்ஸ்ட் காப்பியும் நாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அவங்க எங்களுக்கு அளவு சொல்லும் பொழுது 50 அடி நீளமும் 24 அடி அகலமும் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா, நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானையும் உருவாக்கணும், அப்புறம் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு, அதுக்கப்புறம் ரூஃப் டாப்பில் ஒரு பிளான், மொத்தம் 3 லேயராக இதை நாம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு 3மே ஒரு A4 ஷீட்டில் இருக்கிற மாதிரியாக ஒரு பிரிண்ட்டை நாம் அவங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து நம்ம கொடுத்துட்டோம். பார்த்து அவங்க ஓவரால் இது ஓகே, ஆனாலும் இதில் இன்னும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதையும் நீங்கள் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 50 அடி இல்லை 47 அடி தான் நீளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஏன்னா இந்த 3 அடிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரக்சரில் ஒரு 3 அடியை ட்ரிம் பண்ணோம்னா ஏகப்பட்ட அலைன்மெண்ட் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். இதனால் ரூமுடைய அளவுகள், பால்கனியோட அளவுகள் பார்த்திங்கன்னா அளவுகள் மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. இருந்த போதிலும் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அளவு அதான் அஃபிஷியலாக அந்த அளவில் தான் கட்ட முடியும். அப்படிங்கிற போது வேறு வழி இல்லை, இந்த பிளானை நாம் மாற்றி தான் கொடுக்க போகிறோம். இந்த பிளானில் அவங்க போட்டு கொடுத்த அந்த பிளானில் ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சுரல் குளறுபடிகள் இருந்தது. பொதுவாக ஒரு ஸ்ட்ரக்சுரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடு கட்டுறோன்னா முதல்ல அதோடைய டிசைன்ஸோ இதெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரக்சுரல் டிசைன் டிராயிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யார் வீடு கட்டினாலும் சரி, டிசைனில் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா ஒவ்வொரு பிளான்லேயும் இந்த ஸ்ட்ரக்சுரல் லாஜிக்ங்கிறது கரெக்டாக பொருந்தணும். ஏன்னா எங்கே நம்ம லோடு கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவுர் இருக்கா, இல்லை அதுக்கு நேராக பீம் வருதா, எந்தெந்த அளவு வரைக்கும் ரூப் ஸ்லாப் வருது, எந்த இடத்துல நம்ம பார்ட்டிஷன் போடுறோம், இந்த இடத்துல போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் தான் வரும். அதனால் நாம் எப்போ பிளான் பண்ணாலும் மெயினாக முக்கியமாக இதை தான் நம்ம கவனித்து செய்கிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு பிளான்லேயும். இப்போ அந்த பிளானில் எனக்கு சின்ன சின்ன ஒரு ஆல்டேஷன் வேலைகள் இருக்குது, முடிஞ்சால் அதுக்கு நேரம் எனக்கு நாளைக்கு கிடைச்சிதுன்னா இந்த டிராயிங்கை நான் ஃபைனல் பண்ணிவிட்டு நான் கிளைண்ட்டுக்கிட்ட பேசலான்னு இருக்கிறேன். பொதுவாக வீடு கட்டுறவங்க என்னென்னா பிளான் போடுற வேலையை கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதில் கடைசி நேரத்தில் நடக்கிற குளறுபடிகளால் உங்கள் வீடு சரியாக அமையாமல் போயிடலாம். அதனால் எப்போவுமே இந்த பிளான் போடுற வேலைங்கிறது கொஞ்சம் முன்கூட்டியே தெளிவாக நீங்கள் முடித்து வச்சுக்கிறது அவசியம். அதோட அந்த வீட்டுடைய பிளானை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு அந்த வீடு கட்டுறதுன்றது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை முழுக்க முழுக்க ஒரு 3D டிராயிங்காக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு கட்டுறதுக்கு செலவு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யும்போது தவறுகள் எதுவும் இல்லாமல் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அதனால் ஒவ்வொரு வீடு கட்டுறவங்களும் தயவு செஞ்சு முன்கூட்டியே இந்த வரைபடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம கட்டும்போதே யோசித்து கட்டிக்கலான்ற முடிவு உங்களுக்கு பண விரயத்தையும் நேர விரயத்தையும் கடைசியில் திருப்தியே இல்லாத ஒரு வீடாக அது அமைஞ்சிரும். அதனால் அந்த தப்பை எப்பவுமே செய்யாதீங்க. சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் இந்த வேலையை செய்கிறது நல்லது. நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு தொழில் வல்லுநரை வச்சு அந்த வேலையை செய்யும் பொழுது தான் அந்த வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். இதில் சில வேலைகளை நாம் நம்மக்கிட்ட இருக்கிற கிளைண்ட்டுங்களால்
பரிந்துரைக்கப்பட்டு நிறைய வீடுகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். நிறைய வீட்டுடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வீட்டுடைய 3D டிராயிங்கையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒரு வேளை வீடு கட்டுறவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொதுவாக வரைபடங்கள் வேலை செய்யும் பொழுது அதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் கரெக்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோடைய திருப்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டிராயிங்கை நம்ம கொடுக்கும் பொழுது தான் நம்ம வேலையும் அதில் முழுமையடையும். அதனால் வீடு கட்டுறவங்க முன்கூட்டியே இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையான வேலைகளை நீங்கள் செஞ்சு வீடு கட்டிக்கிறது ரொம்பவே நல்லது.